தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா வணக்கம். அங்க நின்று வணக்கம் தானே, எப்படி காது கிட்ட நின்று சொன்னாதானே எனக்கு காது. இப்போ மாடு கவர் ஆகணும்லங்க. பெரிய மாடை முடிச்சீங்கன்னா அப்புறம் லாங் மாடா தான் கவர் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து இந்த மாடு வந்து விலை முடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, பல மாடுகள் முடிச்சாலும் இது ஒரு மாடு. இந்த மாடு லட்சணமான மாடு, சாமி மாடா, கோயில் மாடா, கொம்பு செட்ல நல்லா நெட்டு நீளமான ஹைட்டான மாடு. ஆமா ஆமா. இது என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 85 சொல்லி 70 ரூபாய்க்கு என்ன 75 75க்கு. எப்படி எந்த ஏரியாவுக்கு போகுதுண்ணா? இது உளுந்தூர்பேட்டை போகுது. உளுந்தூர்பேட்டை. மாடு நல்லா நெட்டு நீளமா இருக்கு. சென மாடுங்களா? சென மாடு. நிறமாத செனை. எதுங்க? நிறைமாத செனைங்களா? 20 நாள் ஆகும். 20 நாள்ல கண்ணு ஈனிரும். ஆமா. சரி ஓகேண்ணா. இது வந்து என்ன ரேட்டு, என்ன ரீசன் வாங்கிட்டு போறாங்க? வெயில் தாங்குற வரை ஃபேட் வர்றதுக்காக வாங்கிடும். பால்ல வந்து ஃபேட் அதிகமா கொடுக்குற மாதிரி. ஆமா ஆமா. அதுக்கு வந்து தீவன முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. மாடு கிராமத்துல வளர்த்துறவங்களுக்கு சொல்ல தேவை. டவுன்ல வளர்த்தி புதுசா மாட்டு பண்ண வைக்கிறவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும். கிராமத்துல பிறந்த வந்து மாடு வச்சவங்களுக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா நம்ம சொன்னோம்னா அதை அப்படியே கரெக்ட் பண்ணிக்குவாங்க. சரி ஓகே. அப்புறம் உங்களை வந்து பெல் நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. அதுல என்ன மிஷினரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்களா? பால் இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட மாடு வாங்கிட்டு சரிங்க நம்ம வீட்டுல பால் மிஷின் எடுத்துட்டு போறாரு. இப்போ ஜென்செட்டோட எடுத்துட்டு போறாரு. 10 மாடு கறக்குற மாடு. இன்ஸ்டிடியூட் மாதிரி பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குற மாதிரி. அது இப்ப என்ன கண்டிஷன் இருக்குங்க? அது ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஈரோடு மணிகண்ட பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஆக்கிட்டோம். பிரைவேட் லிமிடெட். ஆமா. கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டி நம்ம வரவு செலவு. இப்ப நீங்க மாடு வாங்கினா என் அக்கௌண்ட்ல பணம் 1 லட்ச ரூபாய் போட்டீங்களா கூட அதுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன். நீங்க தான் டாக்ஸ் கட்டுறீங்க? ஆமா, நான் தான் கொடுத்தாகணும். அப்ப அதனால அப்படி பண்ணி டாக்ஸ் கட்டி நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியா நம்ம இது பண்ணிட்டோம். கவர்மெண்ட்ல பதிவு பண்ணியாச்சு. சரி. இனி எதா இருந்தாலும் நம்ம ஒரு சர்டிபிகேட் போட்டு கொடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கலாம். ஒரு பேங்க் லோன் வாங்கினீங்கன்னா நம்ம கிட்ட வந்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுக்கலாம். நம்ம சைன் போட்டு சீல் அடிச்சு கொடுத்தா எங்கேனாலும் செல்லுபடியாகும். எங்கேனாலும் செல்லுபடி. சரி. இப்ப ட்ரைனிங்னா என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? நீங்க ஒரு மாடு வளர்ப்பு பத்தி வரீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு நம்ம பண்ணையில கூட்டிட்டு போய் ஒரு நாள் மாடு எப்படி பராமரிக்கணும் என்னன்னு நான் சொன்னேன்னா, அந்த ஒரு நாள் நீங்க இருந்துட்டு போனீங்களாவே ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவே. சரி. உங்க பேர் போட்டு நம்ம சர்டிபிகேட் கொடுத்து நீங்க அனுபவமா நாளா என்ன நம்ம இது கொடுத்தோம்னா சர்டிபிகேட் போட்டு சீல் அடிச்சு கொடுத்தா நீங்க ஒரு பேங்க்ல ஒரு கனரா பேங்க்ல போய் லோனுக்கு அப்ளை பண்ணீங்களா கூட நான் ட்ரைனிங் போயிருக்கேன், மாடு வளர்ப்பு ட்ரைனிங் போயிருக்கேன்னு சொன்னீங்கன்னா சர்டிபிகேட் காமிச்சா செல்லுபடியாகும். சரி. அந்த ஒரே நாள்ல வந்து மாடு வளர்ப்பு ஒரு நாளுங்கிறது ஒரு வாரம் கூட, ஒரு வாரம் யாரும் உட்காந்து ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் அவங்க புத்தி கூர்மையை பொறுத்து கத்துக்கிறத பொறுத்து. நோய் வாய் வர்றதுல இருந்து அது எப்ப எப்படி வேணா வருங்க. அது முடிஞ்சாலும் நம்ம இது அதோட அறிகுறி எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க. வாய் பேச்சு சொல்றத செவி பேச்சுல கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி ட்ரைனிங் வரனால உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு நம்ம அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணலைங்க. ட்ரைனிங் வர்றதை எப்படி என்ன நம்ம சொல்லுவோம். அதுக்கெல்லாம் இடம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனவக்குள்ள அது தனியா ஒரு அப்லோட் பண்ணுவோம். அது தனியா பண்றாங்க. ஆமா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே வந்து மாடுகள் பிளஸ் வளர்ப்பு கிடாரிகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்படி வளர்ப்பு கிடாரிகள் வேணா போட்டோஸ் அனுப்பிச்சு விடுவீங்களா? இல்ல அந்த வேலையில நம்ம கிட்ட இருந்தா வீடியோ அனுப்புவோம், இல்ல யூடியூப்ல வரும் பார்த்து கேட்டுக்கலாம். கண்ணுக்குட்டி வேணும்னா நேர்ல வாங்க, மார்க்கெட்லயோ வாங்கி தரேன், இல்ல நம்ம கிட்ட இருந்தா வாங்கி தரேன். நம்ம கிட்ட இருந்தா வீடியோ அனுப்புவேன். வெளியில சந்தையில இருந்தாலும் வீடியோ அனுப்ப மாட்டேன். அங்க இருந்தாலும் நேர்ல இல்ல. ஆமா. சரி ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? நம்ம ஏரியா உளுந்தூர்பேட்டைண்ணா. பேருக்கு வந்து கார்த்தி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆட்டோ ஓட்டிட்டு. ஆட்டோ டிரைவர். சொந்தமா வச்சிருக்கீங்களா வாடகைக்கா? சொந்தமா தானே. சொந்தமா வச்சிருக்கீங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து கருங்கல்பாளைய சந்தையில நம்ம மணிகண்டன் கிட்ட மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணா. எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க? 2 மாடுண்ணா. 2 மாடு. இதுக்கு முன்னாடி மாடு வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல வீட்ல 2 மாடு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இவர்ட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே. அப்படியே மாடுல பாத்துறலாங்களா? மாடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கண்ணு மாடு. ஆமா, கண்ணு மாடு. இதெல்லாம் ஜெர்சியில சேருங்களா? ஆமா, ஜெர்சியில சேருங்க. ஜெர்சியில சேர்ற கண்ணு மாடு. மடிக்கால் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஜம்முன் இருக்கு. பெரிய மடிக்காலோட. கண்ணுக்கு இடம் இருக்கணுங்களா? காலக்கண்ணோட வாங்கிருக்கீங்க. ஆமா. இது வந்து என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு? இது 65 நாள்னா 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்காரு. 50 ரூபாய்க்கு விலை எப்படி உங்களுக்கு பரவாயில்லையா? பிடிச்சிருக்கா மாடு? பிடிச்சிருக்குண்ணா. பரவாயில்ல, பிடிச்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த வேலைக்கு முடிச்சு கொடுத்திருக்காரா? முடிச்சு கொடுத்திருக்காரு. இப்ப வந்து உளுந்தூர்பேட்டைங்களா, அங்க ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கிளைமேட் தான் சொல்லி தானே எடுத்திருக்கேன்.
கிளைமேட்டுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாடு பிடிச்சி கொடுத்துருக்காரு. இது வந்து பால் அளவு எத்தனை சொல்லியிருக்காங்க? பால் வந்து ஒரு 8 கறக்குண்ணா. 8 கறக்குன்னு இருக்காங்க. 8-6 கறக்கு வேணும். 8-6 12 கறக்கு. ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கெப்பாசிட்டி. சரி ஓகே. இது கண்ணு கடாரி கண்ணு நீங்க? இல்ல காலக்கண்ணு. காலங்கண்ணு. சரி ஓகே. இப்போ வந்து இந்த மாடு வந்து கொண்டை வச்சு வளர்த்துறீங்கல்ல, என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுப்பீங்க? கோதுமை தவிடு, கற்கா தவிடு, குச்சி, வைக்கோல், புல் இதெல்லாமே கொடுத்து வளர்த்துறீங்க. அது போல மாடுகளுக்கு வந்து நோய் வாய்ப்படும் போது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அறிகுறி என்னென்ன அதெல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? அது அம்மாக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியும், அவங்க ஏற்கனவே வளர்த்திட்டு இருக்காங்க. ஆமா வளர்த்துட்டு. சரி ஓகே. இந்த மாடு வந்து ஃபைனல் என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க நீங்க? 50 ரூபாய்க்கு முடிச்சேன். 50 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் 65 ரூபா சொன்னாங்க, 50 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாங்க. 50 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்த மாடு பாத்துடலாமா? பாத்துடலாம். அடுத்தது இங்க இருக்கிற இந்த மாடு, இது ஜெர்சி தான். ஆமாண்ணா, இது ஜெர்சி தான். ஜெர்சிலே நல்ல நெட்டு நீளமான மாடு, பாக்குற நல்ல ஜப்பன அட்டகாசமா இருக்கு. ஆமாண்ணா. இது என்ன செனைங்களா? ஆமாண்ணா, செனை. அப்படியே அங்கல வந்து இந்த மாடு வந்து எத்தனை மாசம் செனமா? இது இன்னும் ஒரு 10 நாள் கண்ணு போட்டுனா, 10-15 நாள்ல நிறமாத சென மாடு. ஆமா, நிறமா. இது வந்து ஈத்து இறங்கி இருக்கீங்களா, இதான் தலை ஈத்தா? இது 2வது ஈத்துண்ணா. 2ஆம் ஈத்து. 2ஆம் ஈத்து. போன ஈத்துல பால் அளவுல எத்தனை கொடுத்துட்டீங்க? ஒரு 18-15 சொன்னாங்கண்ணா. 18-15 கொடுத்துருக்கு. ஆமா. சரி ஓகே. இந்த மாடு வந்து ஃபுல் டீடைல் கேட்டுதான் வாங்கியிருக்கீங்க? ஆமா, கேட்டுதான். சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன அவர் வந்து சேதன் பண்ணிடலாமா? மணி அண்ணா கரெக்டா சேதன் பண்ணலாம். இது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாரு? இது 85 ரூபா சொன்னாங்கண்ணே, 75 ரூபாய்க்கு வாங்க. 75 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி ஓகேம்மா. இப்ப இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாடுகளை இவர்கிட்ட வாங்கினது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே. இங்க இருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டாரா இல்ல உங்க வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாரு? அரேஞ்ச் பண்ணிட்டாரு. சரி ஓகே. வண்டி வேணாலும் அவர் கான்டாக்ட் பண்ணா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அவரே வந்தா மாடு வாங்கி கூட வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு. அது போக உங்க கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் யாரு? அவர் தம்பிண்ணே. தம்பி அப்படியே முன்னாடி வாங்க. ஓ எங்க ரொம்ப கூச்சப்பட்டு போயிட்டாரு அப்படியே. சரிங்க. சரி ஓகேம்மா. இந்த மாதிரி மாடுகள் என்ன அவர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி ரொம்ப நன்றிம்மா. சரி.